பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் ரூத் 1:8. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய இருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? இன்றைக்கு தேவனுடைய சாயலின்படி, அவருடைய ஸ்பாவத்தின்படி நாம் நடக்கணும். நாம் அவரை போல் நாம் மாறணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு தயை செய்ததுனால தானே நமக்கு அவருடைய இரக்கம் கிடச்சிருக்கு, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய விடுதலை, அவருடைய மீட்பு நம்மளுடைய ஜீவனுக்கு கிடச்சிருக்கு. அதுபோல தான் நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். இப்போ நம்மளோட உறவினர்கள், புறஜாதிகள் நம்மளுடைய கஷ்ட நேரத்தில் நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டிருப்போம், ஆனால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையால் இன்றைக்கு நம்ம நல்லா இருப்போம். இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும். ஏன்னா அவங்கள போல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க வித்தியாசமாக தான் இருக்கணும். அப்படி நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அன்றைக்கு நகோமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 2 மருமக, இவங்களோட ஹஸ்பண்டும் சரி, அவங்க 2 பேரோட ஹஸ்பண்ட் 3 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் 2 மருமகளை பார்த்து நீங்கள் போங்க, உங்கள் தாய் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஆனாலும் பாருங்களேன், மூத்த மருமக கூட போயிட்டாங்க. ஆனால் ரூத் மட்டும் போகாமல், இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நான் வருவேன், உங்களோட தேவன் என்னோட தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூத்துக்கும் லைஃப்பில் நல்லது நடக்குது. அவங்க மாமியாரோட கடைசி காலம் வரை அவங்க அவங்க ஜீவனே போனாலும் நான் அவங்க கூட தான் இருப்பேன்ற மாதிரி ரூத் மாமியார் கூட இருக்காங்க. அது மாதிரி தான் இன்றைக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மையை, தயையை மற்றவங்களுக்கு செய்யணும். மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளேயே மாமியார் மருமகளுக்கு சண்டை, அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை, இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைலாம் மாறணும். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களாக இருக்கிற நாம விட்டு கொடுக்கணும், அனுசரித்து போகணும், தயை செய்யணும். அப்படி நாம் நமக்குள்ளே தயை செய்தால் மட்டும்தான் கர்த்தர் நமக்கும் தயை செய்வார். அதனால் இன்றைக்கு நீங்கள் யாருக்காவது ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நாம் அவங்கள சிநேகித்து அவங்களோட கஷ்டமான டயத்தில் அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அவங்கக்கிட்ட இரக்கம் காட்டுகிறவர்களாக, நாம் அன்பு செய்கிறவர்களாக, அவங்களுக்கு தயை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றியே நாம் சொல்லணும். மற்றவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக தான் இருக்கணும். அதனால் இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணாமல் நான் இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவும் கில்ட்டி ஃபீல் ஆகாமல் இந்த வார்த்தையின்படி நீங்கள் மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, தயை செய்யுங்க. அப்போ தான் கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு தயை கிடைக்கும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.